18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உனக்கென ஒரு புதையலை வைத்துக்கொண்டு இந்த கருப்பசாமி காத்திருக்கும்போது மனமெல்லாம் கவலையோடும் நெஞ்சமெல்லாம் வருத்தத்தோடும் எதை யோசித்து கொண்டிருக்கிறாய்? சும்மாவே கடவுளை வேண்டிவிட்டு கால் மேலே கால் போட்டு கட்டிலில் படுத்திருந்தால் காசு வந்துவிடுமா அல்லது கல்விதான் வந்துவிடுமா? படிக்கிற குழந்தைகள் தான் வெற்றி பெற முடியுமே தவிர்த்து சும்மாவே எந்த விதையும் படிக்காமல் எதுவும் செய்யாமல் எனக்கு நல்ல படிப்பு கொடுங்க, வெற்றி கொடுங்க, நான் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு கேட்டால் என்னால் செய்ய முடியுமா? அல்லது எந்த வேலைக்கும் போகாமல் எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த உழைப்பையும் யாருக்கும் செய்யாமலேயே என் வாழ்வில் காசு பணம் சம்பாத்தியம் வருமானம் வந்துடணும், சொந்த வீடு கட்டணும்னு பல கனவுகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா துயர்தான் தீர்ந்து போகுமா? எப்போதுமே கடமையை செய்ய வேண்டும், பொறுப்புகளை முடிக்க வேண்டும். அப்போதுதானே அதற்குரிய பலன் கிடைக்கும். கல்வி வர வேண்டுமானால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கத்தான் வேண்டும். காசு பணம் வர வேண்டுமானால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முயற்சி செய்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. இப்போது இந்த கருப்பசாமி உனக்காக 3இல் 1ஐ தொடச் சொன்னேன் தானே. நீ தொட்டது எனக்காக எனக்கு பிடித்த விஷயம்தான். ஏனெனில் நீ அதை தொடுவாய் என நானே எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என கூட தெரியாமலாவா நான் ஒரு அப்பாவாக இருப்பேன்? நிச்சயமாய் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாய் இருப்பேன். எப்போதும் உன்னுடைய துணையோ அல்லது உன் குடும்பத்தில் உள்ள ஒரு உறவோ அவர்களுக்கு பிரிவை மட்டும் பழக்கப்படுத்தி விடாதே. அவர்களை விட்டு நீ பிரிந்திருக்கும் போது அவர்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு மிகவும் பிடித்து போய்விடும். அப்புறம் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் உன்னை அலட்சியமாக நினைப்பார்களே தவிர உன்னுடன் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டார்கள் என் செல்லவே. எப்போதும் உன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் துணையாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீ பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிரிவை மட்டும் பழக விட்டு விடாதே. பிரிவு என்பது அவர்களுக்கு கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் கொடுப்பதாக இருக்கும்படி நீ அன்பை கொடுத்து அவர்களை அருகில் வைத்துக்கொள். உன்னிடமிருந்து பிரியும் போதும் உன்னிடம் சண்டை போடும் போதும் நீ பேசாமல் மௌனமாய் இருக்கும் போதும் அவர்கள் அதை பற்றி வருத்தப்படாமல் சந்தோஷமாய் இருக்க தொடங்கினால் அது அவர்களுக்கு காலாகாலத்துக்கும் பிடித்த விஷயமாகிவிடும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீ அவர்களுக்கு கொடுக்காமல் உன்னுடைய அன்பின் மூலமாக அவர்களை கட்டி போடு. அவர்கள் எப்போதும் உன்னை நினைக்கக்கூடிய அளவுக்கும் உன்னுடைய செயல்களை நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கும் அவர்களை அன்பாய் பாசமாய் அரவணைப்பாய் பார்த்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் நீதான் காரணம் என்பதை எப்போது உணர்கிறாயோ அப்போதே உனக்குள் தன்னம்பிக்கை வந்துவிடும். நீ செய்தது தவறுதான் என தெரிந்தும் கூட விட்டு கொடுக்காமல் பேசி என்ன சாதிக்கப் போகிறாய்? யாருக்கு உண்மை தெரியுமோ இல்லையோ, இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். உன்னை காப்பாற்றி காத்து கொண்டிருக்கும் கடவுளாக இருக்க நான் இந்த தோல்விகளிலும் துன்பங்களிலும் நீ தோற்று வீற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பசாமி சரிகுவேன் என நம்பினால் உன் வாழ்வின் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடுவேன் தங்கமே. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீ யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. உனக்கு முன்னால் நடந்ததையும் உன் கடந்த கால வாழ்க்கையும் கூட நீ யோசிக்க வேண்டாம். இனிமேல் என்ன செய்ய வேண்டும், இனிமேல் என்ன எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் யோசித்து அதன்படி உன் வாழ்க்கையை வாழ பழகு. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக தான் இங்கு பிறந்திருக்கிறாயே தவிர உன்னை பற்றி எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ பிறக்கவில்லை. நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எல்லா வகையிலும் நான் உனக்கு துணையாயிருந்து உன்னை காப்பாற்றுவேன். மற்றவர்களுக்கு நீ ஒருபோதும் பாரமாய் இருக்கக்கூடாது. இந்த கருப்பசாமி துணை இருப்பேன்.